Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் புதர் மண்டி கிடக்கும் பூங்காவை நகராட்சி நிர்வாகம் முறையாக பராமரிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். அன்னபூரணி நகரில் நகராட்சி பூங்கா பராமரிப்பு இல்லாமல் புதர் மண்டி கிடக்கிறது. இதனால் விஷ ஜந்துக்கள் குடியிருப்புகளில் புகுந்து விடுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நகராட்சி நிர்வாகம் பூங்காவை சீரமைத்து முறையாக பராமரிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பல நாட்களாக தேங்கியிருக்கும் குப்பை கழிவுகளை அகற்றக் கோரி மூக்கை பிடித்து கொண்டு நூதன முறையில் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். குடியாத்தம் நகராட்சி ஆணையரின் குடியிருப்பு பகுதியில் குப்பை கழிவுகளை அகற்றாமல் குடியாத்தம் நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் அலட்சியம் காட்டி வருகின்றனர். இதனால் அவ்வழியாக செல்வோருக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் ஆட்சியில் நகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாநகராட்சியில் உள்ள உழவர் சந்தைகளுக்கு முன்பு உள்ள இடங்களை வியாபாரிகள் ஆக்கிரமித்துள்ளதால் நுகர்வோர்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சூரமங்கலம், அஸ்தம்பட்டி, அம்மாப்பேட்டை, தாதக்காப்பட்டி ஆகிய 4 இடங்களில் செயல்படும் உழவர் சந்தைக்கு முன்பு உள்ள இடங்களை ஆக்கிரமித்து காய்கறி கடைகள் வைத்துள்ளதால் உழவர் சந்தைக்கு வருபவர்கள் வாகனங்களை நிறுத்த முடியவில்லை. இதனால் உழவர் சந்தைக்கு வருவதை தவிர்ப்பதால் வியாபாரம் பாதிப்பதாக தெரிவிக்கும் விவசாயிகள் பலமுறை புகார் அளித்தும் திமுக மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் வியாபாரிகளுக்கு ஆதரவளித்து வருவதாக குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே டீயுடன் பிஸ்கெட் சேர்த்து சாப்பிட்ட 3 வயது பெண் குழந்தை உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குருவராஜ கண்டிகையில் வசிக்கும் கூலி தொழிலாளி ஹரிகிருஷ்ணன், அமுலு தம்பதியின் குழந்தை வெங்கடலட்சுமி டீயுடன் பிஸ்கெட் சேர்த்து சாப்பிட்ட பொழுது புரையேறி மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட குழந்தையை மருத்துவர் பரிசோதித்த நிலையில் ஏற்கனவே உயிரிழந்து விட்டது தெரியவந்துள்ளது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா நடைபெற்றது. கரகத அள்ளி ஊராட்சியில் உள்ள கடமடை மற்றும் வாக்குக்காரன் கொட்டாய் கிராமங்களில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி முடிக்கப்பட்டது. இதையடுத்து முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் நீர்த்தேக்க தொட்டி அமைக்க நிலம் வழங்கிய விவசாயி சின்ன பெருமாள் ரிப்பன் வெட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். கோவை மாவட்டம் வால்பாறை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை காரணமாக நோயாளிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். வால்பாறை அரசு மருத்துவமனையில் 10 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 4 மருத்துவர்கள் மட்டுமே உள்ளதால் மருத்துவர்கள் பற்றாக்குறை காரணமாக நோயாளிகள் மிகவும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் இந்த மருத்துவமனையில் ஸ்கேன், ECG, இரத்த பரிசோதனை, துப்புரவு பணியாளர், சமையலர், இரவு காவலர் பணியிடங்களில் பல பணியிடங்கள் காலியாக உள்ளதால் பல கோடி ரூபாயில் கட்டப்பட்ட மருத்துவமனை காட்சி பொருளாக மாறி உள்ளது. மக்களை தேடி மருத்துவம் என நாடகமாடும் ஸ்டாலின் அரசு மருத்துவமனையை தேடி வரும் மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சேரும் சகதியுமாக உள்ள சாலையை சீரமைத்து தராத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குன்னலூரிலிருந்து எக்கல் வழியாக மேலமருதூர் செல்லும் பிரதான சாலையை சீரமைக்க மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் உடனடியாக சாலையை சீரமைக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மனுக்களை வெறும் காகிதமாக பார்க்க கூடாது என உருக்கமாக பேசினால் போதாது, செயலில் காட்ட வேண்டும் என செயலற்ற ஸ்டாலின் அரசை மக்கள் காட்டமாக விமர்சிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். புல்வெட்டி கண்மாய் அருகே வேகமாக வந்த லாரி இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் காதர் ஒலி, நாகராஜ் மற்றும் சடைமாயன் ஆகிய 3 பேர் உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் சிங்காநல்லூரில் திமுக வார்டு செயலாளர் மிதமிஞ்சிய மதுபோதையில் காரை ஓட்டி இருசக்கர வாகனத்தில் சென்ற
பெண் மற்றும் குழந்தை மீது மோதி விபத்தை ஏற்படுத்தி உள்ளார். உப்பிலிப்பாளையம் திமுக வார்டு செயலாளர் முருகானந்தம் விபத்தை ஏற்படுத்தி விட்டு சாலையில் படுத்து உருண்டுள்ளார். இதுகுறித்து காவல்துறைக்கு புகார் அளித்த நிலையில் ஆளுங்கட்சியின் நிர்வாகி என்பதால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காவலர்கள் வேடிக்கை பார்த்துவிட்டு சென்றனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படவில்லை என கூறி திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். பரணம்பேடு கிராமத்தில் நியாய விலைக் கடை அடிக்கல் நாட்டு விழாவிற்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் TJ கோவிந்தராஜன், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் ஆகியோர் வந்திருந்தனர். அப்போது திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக ஊராட்சி குழு தலைவரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு 3 வருடங்களாக மகளிர் உரிமை தொகை மற்றும் 100 நாள் வேலை வழங்கப்படவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் நியாய விலை கடைகளில் அரிசி முறையாக வழங்கப்படுவதில்லை எனவும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர்.